சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி. நம்பருக்குள்ள ஷார்ட்கட் பார்ப்போம். இல்லை 2 டிஜிட்டுங்கிறது நமக்கு வந்து 1லேருந்து 99 வரைக்கும் உள்ள ஸ்கொயருக்குள்ளே ஷார்ட்கட்டு. 3 டிஜிட்டுங்கிறது 100லேருந்து நமக்கு 999க்குள்ளே ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் நம்பர், இது எல்லா நம்பருக்கும் அப்ளிகபிள் ஆகும். இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக உள்ள ஃபார்முலா A+B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. A+B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? A² + B² + என்னது 2AP. அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறோம். அது ஃபார்முலான்னு பார்த்தோன்னா நமக்கு அது பிரம்மாண்டமாக தெரியும். அதனால் ஃபார்முலா இல்லாமல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 43 ஸ்கொயர், இப்போ 43 ஸ்கொயர் எடுக்கிறதுக்கு பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா 2 டிஜிட்டாக எழுதுகிறோம். இதை ஸ்கொயர் எடுத்தால் 16, இதை ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 9. ஆனால் 2 டிஜிட்டாக எழுதும்போது 09ன்னு எழுதணும். இது ஃபஸ்ட் ஸ்டெப். 2 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஸ்டெப். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் உள்ள நம்பரை பெருக்கிறோம். இப்போ 4 × 3 அப்படியே மேலே உள்ள நம்பரையும் பெருக்கிறோம். 4 × 3 × 2. அப்போ 4 × 3 12, 12 × 2 எத்தனை? 24. 24 நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இதோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறோன்னா இந்த லாஸ்ட் டிஜிட்டை விட்டுட்டு உள்ளே ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் கேட்டிங்கன்னா 9 4 8 1. இதான் ஆன்சர். ஏன்னா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது திரும்ப திரும்ப 4-5 கணக்கு போடும்போது நமக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா 57 ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா 57 ஸ்கொயர். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 25 5 ஸ்கொயர். அடுத்தது 7 ஸ்கொயர் எத்தனை கேட்டிங்கன்னா 49 எழுதியிருந்தோம். அதுக்கப்புறம் பெருக்கிறோம். இந்த உள்ளே உள்ளதை இந்த 3ஐயும் பெருக்கிறோம். 5 × 7 × 2 5 × 7 × 2. 5 × 7 எவ்வளவு? 35. 35 × 2 70. 70 நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இப்படி எழுதுகிறோம். ஒரு டிஜிட்டை விட்டுட்டு, ரைட்லேருந்து ஒரு டிஜிட்டை விட்டுட்டு ஆட் பண்ணுறோம். இப்போ 9 4 2 3. இதுக்கு ஆன்சர் என்னங்கன்னா 3249. இதேமாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் போதும். 2 டிஜிட் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போட பார்க்கணும். இப்போ 64 ஸ்கொயர் நீங்களே எடுத்து எழுதிடலாம். இப்போ நம்ம ஒரே ஸ்டெப்பில் எழுத போகிறோம். 64 ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு 6 ஸ்கொயர் 36, ரெண்டாவது 4 ஸ்கொயர் 16. அடுத்தாப்புல பெருக்கிறோம். இந்த 3ஐயுமே பெருக்கிறோம். 6 × 4 × 2. 6 × 4 எத்தனை? 24. × 2 எத்தனைனா 48. 48 ஒரு டிஜிட் உள்வாங்கி எழுதுகிறோம். அப்போ 6 9 0 496 முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இதே எழுதுவோம். ஏன்னா 3 ஸ்கொயர் 09, 2 ஸ்கொயர் 04. 2 டிஜிட் வர்ற மாதிரி எழுதணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே பெருக்க போகிறோம். 3 × 2 6 × 2 ஏன்னா 12. அதை வந்து ஒரு டிஜிட் உள்வாங்கி எழுதுகிறோம். 4 2 10. இதுதான் ஆன்சர். இப்போ இது வந்து நீங்கள் ஸ்பீடாக போட்டு பார்த்தீங்கன்னா அப் டு பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டே இருக்கலாம். எத்தனை கணக்குனாலும் நீங்கள் போட்டே போடலாம். ஸ்பீடாக போட்டிங்கன்னா நமக்கு 2 டிஜிட்லேயே இன்னும் நிறைய ஷார்ட்கட் இருக்குது. ஆனால் தேவை கிடையாது. இது வந்து யூனிவர்சல் மெத்தட், ஒரே மெத்தட். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக 1-2 ஷார்ட்கட் இது எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா மறந்து போயிடும். ஒரே மெத்தடில் அடிச்சு போயிடும். டக்குன்னு இதில் ஸ்பீடை கூட்டிக்கணும். முதல் கணக்கு போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். போட உங்களுக்கு ஸ்பீடு கூடிடும். இப்போ இதை போடுவோம். முதல்ல 2 ஸ்கொயர் 04. அடுத்து என்ன கேட்டிங்கன்னா 8 ஸ்கொயர் 64. இப்போ இதை பெருக்க போகிறோம். 2 × 8 16 × 2 எத்தனை கேட்டிங்கன்னா 32. அவ்வளோதான் ஆன்சர். 4 8 7. நெக்ஸ்ட்டு அடுத்தது 7 ஸ்கொயர் 49, 2 ஸ்கொயர் 04. அதுக்கப்புறம் இதை பெருக்க போகிறோம். 7 × 2 14 × 2 எத்தனை கேட்டிங்கன்னா 28. 28 இதோட ஆட் பண்ண போகிறோம். ஒரு டிஜிட் உள்வாங்கி ஆட் பண்ணணும். 4 8 1 5. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ இதை மாதிரி இன்னும் 2-3 கணக்கு பார்ப்போம். 2 டிஜிட். இப்போ 2 டிஜிட் பார்க்கும்போது அடுத்தது 9 ஸ்கொயர் 81, 1 ஸ்கொயர் 01. இப்போ இது 2 பெருக்க போகிறோம். 9 × 1 1, 1 × 2 எத்தனை 18. 18 உள்ளே போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்? முடிஞ்சு போச்சு. அடுத்தது 8 ஸ்கொயர் 64, 3 ஸ்கொயர் 09. ஏன்னா அப்புறம் இது 3ஐயும் பெருக்கிறோம். 8 × 3 24, 24 × 2 48. ஒரு டிஜிட் உள்வாங்கி எழுதணும். 9 8 8 6. அவ்வளோதான். ஒரே மெத்தட், யூனிவர்சல் மெத்தடு. அப்படியே போட்டு பார்த்துட்டே போகிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்து 3 டிஜிட்டுக்கு வரோம். 3 டிஜிட்டுக்கு மட்டும் சின்ன ஒரு அப்ளிகேஷன். இது மட்டும் கொஞ்சம் தெளிவாக படிக்கணும். ஒரே அப்ளிகேஷன் தான், கொஞ்சம் பார்க்குறோம். அது ரொம்ப சிம்பிள். ஒரே ஃபார்முலா. இதை வந்து நம்ம ப்ராப்பராக பார்ப்போம். இப்போ வந்து முதல் நம்பர் இல்லை 3 நம்பர் சேர்த்து எழுதி போட்டிருக்காங்க. இல்லை முதல் நம்பர் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா 112 ஸ்கொயர் எடுக்க போகிறோம்.
இப்போ இந்த ஆக்சுவலாக 3 டிஜிட்டும் போது 100 தாண்டி இருக்கும், இல்லைன்னா 200 தாண்டி இருக்கும், இல்லைன்னா 300 தாண்டி இருக்கும், இல்லை 500, 600, 700 இது தாண்டி இருக்கும். அதை பேஸ் பண்ணிக்கணும். அப்போ 112ங்கிறது எதை பேஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 100 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 100 விட எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 12 அதிகமாக இருக்குது. ஏன்னா அதே மாதிரி 100 விட எவ்வளோ குறையாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ இது ஒரு -12 வச்சுக்கிடுவோம், இது +12. ஒரே நம்பர் தான் மேலே எழுதுகிறோம், கீழே எழுதுகிறோம். ஏன்னா இப்போ 100 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது கீழே. இது போக 100 விட எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை தனியாக எழுதிக்கிறேன், 12². இப்போ நல்லா கவனிங்க, 100 பேஸாக வச்சுக்கிறோம். 100 விட இந்த நம்பர் எவ்வளோ அதிகமாக இருக்கோ 12 அதிகமாக இருக்குது. அதே 12 மேலே +12னா கீழே என்ன பண்ணுறீங்க, -12 போட்டுக்கிடுங்க. அப்புறம் +12² இந்த கான்செப்ட் வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இந்த 112 கூட ஒரு ஆட்டை -12 என்ன செய்கிறோம், கழிக்கிறோம். அதே 112 கூட இந்த +12 என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். அப்போ 112 கூட -12 கழிச்சிங்கன்னா என்ன வரும் கேட்டிங்கன்னா 100. இந்த 112ஓட 12 ஆட் பண்ணதுன்னா 124 ÷ 100. இந்த 100 பேஸ் பண்ணி போகிறனால 100ன்னு வைக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட் இதை சால்வ் பண்ணிக்கிடுவோம். சால்வ் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 124. இது கூட நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த 12² ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும், அப்படியே ஆட் பண்ணக்கூடாது, 2 டிஜிட் வர்ற மாதிரி தான் ரைட் சைடில் இருக்கணும். 12² வேல்யூ 144. 144 சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எடுத்து எழுதணும். 2 டிஜிட் தான் ரைட்டில் இருக்கணும். 4 4 5 1 2 இதான் ஆன்சர். ஓகே, இப்போ அதே மாதிரி ஒரு 2-3 கணக்கு பார்த்துட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதே கணக்கு திரும்ப ஒரு ஆட்டை பார்ப்போம். இப்போ 112 அதே கணக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா நமக்கு 112 ஏன்னா 100 விட எவ்வளோ குறையாக இருக்குது எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது +12 அதிகமாக இருக்குது. அதே இதை கீழே -12ன்னு போட்டுவிடுங்க. ஏன்னா ப்ளஸ்ஸு அந்த 12² இங்கே எழுதிடுங்க. ஒரே ஆப்ரேஷன் தான், ஒரு இடத்துல +12, ஒரு கீழே -12, ரைட்டில் என்னது 12². இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 112 கூட இந்த 12 மைனஸ் பண்ணனா 100. இந்த 112 கூட இந்த +12 ஆட் பண்ணால் 124 ÷ 100. 100ங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஏன்னா இதை போட்டோன்னா நமக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா 124ன்னு வருது. இது கூட இந்த 12² சேர்க்கணும். சேர்க்கும்போது 12² வேல்யூ எவ்வளோக்குன்னா 144. நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 144னா நமக்கு ரைட் சைடில் 2 டிஜிட் தான் வரணும். அதில் ஒரு டிஜிட்டை உள்வாங்கி எழுதுகிறோம். இப்போ கூட்டினோன்னா 4 4 5 2 1 இதான் ஆன்சர். ப்ராக்டிஸ் தான், ப்ராக்டிஸ் பண்ண 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 நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த கணக்கு போடுவோம். அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 88ன்னு இருக்குது. 88 100 விட எவ்வளோ குறையாக இருக்குது, 12 குறையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா 12 -12 அதே 12 தான் கீழே எழுதுகிறோம், +12 அதே 12 தான் ரைட் சைடு எழுதுகிறோம், 12². இப்போ இந்த 12 இதில் ஆட் பண்ணால் 100, இந்த 12 இதில் மைனஸ் பண்ணால் 76 ÷ 100. அடித்தா எவ்வளவு 76ன்னு வருது. இந்த 76ல் நம்ம வந்து இந்த 12² சேர்க்கணும். சேர்க்கும்போது நமக்கு 2 டிஜிட் தான் ரைட் சைடில் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா 12² வேல்யூ 144 ஒரு டிஜிட் வாங்கி எழுதுகிறோம். அப்போ ஆன்சர் எத்தனைன்னா 7744. நெக்ஸ்ட்டு அப்படியே கணக்கு போட 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 உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 96 பார்ப்போம். 96ங்கிறது நமக்கு 100 விட எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா 4 கம்மியாக இருக்குது. அதே மாதிரி 100 அதே 4 -4 போடுறோம், +4 போடுறோம், சைடில் 4² போடுறோம். அவ்வளோதான், ஒரே ஆப்ரேஷன் தான். இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல 4 கூட்டினா எத்தனை 100, இதில் 94 4 கழிச்சா எத்தனை 92 ÷ 100 அடிப்பட்டு போயிடும். அப்போ ஆன்சர் வேணும்னா 92. இந்த 92 கூட 4² சேர்க்கணும். இப்போ டேரெக்டாக இல்லை சேர்த்துடலாம். இன்னும் 3 டிஜிட் வந்தால் தான் ஒரு டிஜிட்டை உள்வாங்கி கூட்டணும். இப்போ டேரெக்டாக ஆன்சர் எத்தனை 9216. அவ்வளோதான், ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம கொஞ்சம் ஈஸியாகிடும். அடுத்த நம்பர் போடுவோம் 200. இப்போ அதே தான், சேம் மெத்தடு தான். 208. இப்போ 200 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது, 8 அதிகமாக இருக்குது. இப்போ 8 அதிகமாக இருக்குன்னா +8. அதே இடத்துல இங்கே என்னது -8, பக்கத்தில் என்னது 8². இப்போ நார்மலாக 208லேருந்து இந்த 8 கழிச்சிங்கன்னா எவ்வளவு 200. இந்த 208ல் 8 கூட்டினதுன்னா 216 ÷ 100. அது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ இதை பெருக்குனா நமக்கு என்ன வரும்னா 432ன்னு வரும். அது கூட 8² 64. இதான் ஆன்சர். சிம்பிள் மெத்தட். ஏன்னா நெக்ஸ்ட் கணக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் கணக்கு
192. 200 விட 8 கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணோன்னா -8, அதே 8 எங்கே எழுதுகிறோம், +8ன்னு கீழே எழுதுகிறோம், சைடில் 8 ஸ்கொயர். இப்போ இந்த 8 இதில் கூட்டிங்கன்னா 200. 192ல் 8 கழிச்சிங்கன்னா எவ்வளோன்னா 186 என்ன டிவைடட் பை 100. இது 2 கொண்டு இதை பெருக்குனீங்கன்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 372ன்னு வரும். கூட இந்த 8 ஸ்கொயரை இதில் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ ஆன்சர் எத்தனை 37264. ஓகே, அப்போ நமக்கு வந்து அவ்வளோதான் வேல்யூ. நெக்ஸ்ட்டு அடுத்த நம்பர் 206. 206ங்கிறது 200 பேஸ் பண்ணும்போது ஏன்னா 6 அதிகமாக இருக்குது. அதுமாதிரி -6 இங்கே எழுதுறீங்க, இங்கே 6 ஸ்கொயர். அப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா 6 அதில் கழிச்சிங்கன்னா 200. 200ல் 6 கூட்டினி, அந்த 206ல் 6 கூட்டினா 212 டிவைடட் பை 100. அது மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து 424. அது கூட இந்த 6 ஸ்கொயரை ஆட் பண்ணணும். அப்போ ஆன்சர் எத்தனை 36. திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியாகிடும். அடுத்த நம்பர் பார்ப்போம். 604. இப்போ 604ங்கிறது அதே வேல்யூ தான். 604 600 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது, -4 அதிகமாக, 4 அதிகமாக இருக்குது. அது -4 போடுறோம், எங்கேனாலும் போடலாம், எழுதலாம். கீழே +4 போடுறோம், சைடில் 4 ஸ்கொயர்னு போடுறோம். அப்போ 604ல் 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 600. 604ல் 4 ஆட் பண்ணிங்கன்னா 608 டிவைடட் பை 100. இப்போ இதை பெருக்க போகிறோம். பெருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கலாம், மனசாலே பெருக்கி பார்க்கணும். இப்போ 608 நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா 600 + 8ன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 6 கொண்டு பெருக்கிறீங்க. 6 கொண்டு பெருக்கிங்கன்னா 3600. திரும்ப 8 கொண்டு பெருக்கிறீங்க. 6 8 48. அப்போ 3648. இப்போ இந்த 4 ஸ்கொயரை இதில் ஆட் பண்ணுறோம். 4 ஸ்கொயர் எவ்வளோன்னா 16. முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் 608. இப்போ 608 600 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா -8, இங்கே +8, இங்கே வந்து என்னது 8 ஸ்கொயர். அப்போ 608லேருந்து 8 கழிச்சிங்கன்னா 600. 608லேருந்து 8 கூட்டினீங்கன்னா 616 டிவைடட் பை 600. இப்போ அதே மாதிரி தான். ஏன்னா இதை வந்து 600 + 16ன்னு வச்சுக்கிடணும். இதை கொண்டு பெருக்கிறோம் 3600. திரும்ப 16 கொண்டு பெருக்கிறோம். ஏன்னா அது நமக்கு ஒரு 96 வரும். அப்போ 3696 ப்ளஸ் இந்த 8 ஸ்கொயரை சேர்க்குறோம். அப்போ 64. அப்போ ஆன்சர் வந்து ஓகே. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சேம் மாடல் தான், 3 டிஜிட் 596. 600 விட எவ்வளோ கம்மியாக இருக்குது, 4 கம்மியாக இருக்குது. அப்போ -4 மேலே போடுறீங்க, +4 கீழே போடுறீங்க, பக்கத்தில் 4 ஸ்கொயர் போடுறோம். அப்போ அந்த 596லேருந்து 4 கூட்டினா 600. 596லேருந்து 4 கழிச்சிங்கன்னா 592 டிவைடட் பை 100. இப்போ நம்ம இதை பெருக்கணுன்னா எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 3552. இது கூட நம்ம என்ன செய்யணும், 4 ஸ்கொயரை சேர்க்குறோம் 16. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ 3 டிஜிட்டுங்கிறது சேம் மாடல் தான். அதே மாதிரி தான், எந்த மாடலாக இருந்தாலும் அதே தான். இப்போ 802 இருக்குது. 802 800 பேஸாக வச்சுக்கிடணும். அப்போ 800 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது, 2 அதிகமாக இருக்குது. அப்போ மேலே +2னா கீழே என்னது, எதுனாலும் மேலே எழுதலாம். இப்போ +2 ஸ்கொயர். அப்போ இதுலேருந்து கூட்டிங்கன்னா 802லேருந்து 800 2 கழிச்சிங்கன்னா 800. 804 டிவைடட் பை 1000 100. சரி. அப்போ ஃபஸ்ட்டு இதை பிரித்து எழுதிங்க. பெருக்கிறதே மனசில் பெருக்கிக்கலாம். 8 கொண்டு 800 பெருக்கிங்கன்னா 8 8 64 6400. பிறகு 8 கொண்டு 4 பெருக்கினா 32. அப்போ 6432. இது கூட நம்ம எதை சேர்க்கணும்னா 2 ஸ்கொயர் சேர்க்கணும். 2 ஸ்கொயர்னா 4 அப்படியே சேர்த்துடக்கூடாது, டபுள் டிஜிட்டாக சேர்க்கணும். இப்போ 04. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ அதே மாதிரி தான் அடுத்த கொஸ்டின். ஏன்னா 808 800 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது, +8. அதே மாதிரி என்னது -8. அது மாதிரி என்னது 8 ஸ்கொயர். சேம் கான்செப்ட். 800 என்ன, அப்புறம் 808ல் 8 கழிச்சிங்கன்னா 800. இது கூட 8 கூட்டினா 816 டிவைடட் பை எத்தனை 100. இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்னது ஆன்சர் வந்துடும்.
இப்போ பெருக்குனா நம்மளுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 6528. அது கூட 8 ஸ்கொயர் கூட்டிங்கன்னா எவ்வளவு 64. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 792. அதே மாதிரி தான் 800 விட 8 கம்மியாக இருக்குது. அப்போ கீழே 8 ப்ளஸ் 8 ஸ்கொயர். அதே சேம் கான்செப்ட். ஏன்னா 8 கூட்டினீங்கன்னா 800. ஏன்னா அதில் 8 கழிச்சிங்கன்னா ஒரு 2 ஒரு 6 784 டிவைடர் பை 100 அடிச்சுட்டு பெருக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 6288. அது கூட இதை கூட்டிங்கன்னா 64. அவ்வளோதான். இது ஓகே. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஒரு நம்பர் பார்க்குறோம். இன்னும் ஒரு நம்பர் பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 777 வச்சுக்கிடுவோம். இப்படி இருக்குது 1008 இருக்குது. அதே மெத்தட் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இது 1000 விட எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 1000 விட -3 இங்கே. அப்போ +3 ப்ளஸ் என்னங்கன்னா 3 ஸ்கொயர். இப்போ இதோட 3 ஆட் பண்ணால் 1000. இதோட 3 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன 994 என்ன டிவைடர் பை 1000. ஏன்னா இது 3 டிஜிட்டை கம்பேர் 1000 போடுறதுனால இவ்வளோ நேரம் 100 பேஸ் பண்ணி போனதுனால கீழே 100 போட்டோம். இதில் 1000 போடுறோம். அப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 994. இப்போ 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா என்னது 9. ஏன்னா 3 ஸ்கொயர். அப்போ வந்து இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா 100 பேஸ் பண்ணால் டபுள் டிஜிட்டாக எழுதணும். இங்கே வந்து 1000 பேஸ் பண்ணால் 3 டிஜிட்டாக எழுதணும். அப்போ 009. இப்போ இதான் ஆன்சர். இப்போ இதான் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஸ்கொயர் நம்பர். இப்போ ஸ்கொயர் நம்பரை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா திரும்ப செஞ்சு பாருங்கள். இப்போ 2 டிஜிட்டுங்கிறது ஒரே ஃபார்மெட்டு. ஏன்னா a² + b² + 2ab. இது அதை விட இதான் ஈஸியான ஆக்சுவலாக. சேம் இந்த சிம்பிளாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு நம்பர் பார்த்துருவோம். சிம்பிளாக போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஒரு 108 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது 8, இங்கேருந்து பார்க்கும்போது +8, அங்கே -8னா +8 + 8 ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 108 கூட 8 கழிச்சிங்கன்னா 100. 108 கூட 8 கூட்டிங்கன்னா 116 டிவைடர் பை 100 அடி கொடுத்தா எத்தனை 116. அந்த 8 ஸ்கொயரை அது கூட சேர்க்குறோம் 64. இதை விட இன்னும் 2-3 மெத்தட் இருக்குது. இதான ஒரே மெத்தடில் யூனிவர்சல் மெத்தடில் ஒரே மெத்தடில் செஞ்ச மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.